வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா மற்றும் யுஏஇ ஐக்கிய அரபு எமிரகம் இதற்குடைய நடந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம், ஒரு அன்பிரசிடென்ட்னு சொல்லலாம். வரலாற்றில் சில சம்டைம் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய அரபு எமிரகத்துடைய பிரசிடெண்ட் ஷேக் முகமது பின் ஜயத் அவர்கள் ஒரு தனி விமானம் மூலிமா இந்தியா ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரம் பயணமாக இந்தியா வந்து பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக சந்திச்சு. இதில் இன்னொரு முக்கியமான பாட்டு, அவரை வரவேற்க ஜென்ரலி ஒரு மூத்த அமைச்சரை தான் அனுப்பிச்சி வைப்பாங்க விமான நிலையத்துக்கு. பிரதமர் மோடி அவர்களே நேரடியாக போய் அவரை வரவேற்று 2 பேரும் ஒன்றா காரில் வந்து அதன் பிறகு இந்த அறிவிப்பு வந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அப்படின்னே சொல்லணும். ஒரு பெரிய டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அது என்ன, இதோடைய டெக்னாலஜிக்கல் ரீசன்ஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ் என்ன, யார் என்ன ஸ்டேக் ஹோல்டர்ஸு, இது யாருக்கு ஆதரவானது யாருக்கு எதிரானதுன்ற கம்ப்ளீட் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது எப்போ நடக்குது? ஜனவரி 19 ரொம்ப ஒரு அன்பிரசிடென்டான ப்ரோட்டோகால் பிரீச் அப்படின்னு சொல்லுவோம். பிரதமர் நேரடியாக போய் வரவேற்றதெல்லாம் சில தருணங்களில் தான் நடக்கும் அப்படின்றத பார்க்கும். ஸோ பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக விமான நிலையம் போகிறாரு. அங்கே யுஏஇயோடைய பிரசிடெண்ட்டை வரவேற்கிறாரு. வரவேற்ற பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் எங்கே ரிசீவ் பண்ணுவார் ஒரு வெளிநாட்டிலேருந்து யாராவது வராங்கன்னா, பிரதமருடைய இல்லத்திலேயோ இல்லை பிரதமருடைய அலுவலகத்திலேயோ தான் அவர் ரிசீவ் பண்ணுவார். இதுதான் பார்த்தீங்கன்னா அன்பிரசிடென்ட்டாக ஏர்போர்ட்டுக்கு அவர் நேரடியாக போனதை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த காருக்குள்ளே அவங்க 2 பேரும் பேசிட்டு ரொம்ப சிரித்து கை கோத்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய புகைப்படம் வருது. ஸோ தெளிவாக இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இரு நாடுகளும் ரொம்ப ஒரு நட்பு க்ளோஸாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்றத அந்த ஒரு புகைப்படம் மூலயமா உலகத்துக்கு உணர்த்துறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மோடி அவர்களும் அல்நாய் அவர்களும் ஒரே வண்டியில் கிளம்பி போகிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு பைலேட்ரல் கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்றதையும் இது வந்து கிளியராக காமிக்குது. இப்போது இது சாதாரண ஒப்பந்தம் கிடையாது, இது ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப், பாதுகாப்பு கூட்டமைப்பு. 2 மாதம் முன்னாடி சவுதியும் பாகிஸ்தானும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போடப்பட்டதை பார்த்தோம். எய்தர் ஆர் ட்ரீட்டி, எந்த நாட்டில் ஏதாவது ஒரு நாட்டை வேறு ஏதாவது நாடு தாக்குச்சுன்னா 2 நாடுகளும் சேர்ந்து போரிடும் அப்படின்றது அவருடைய பொருள். பட் அதன் பிறகு தாலிபான்கள் இவங்களை ஆப்கானிஸ்தான் துவச்சி எடுத்தாங்க, ஒன்றும் வரலை. இவங்களால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. இப்போ சவுதியும் யுஏஇயும் நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம அரபு வேர்ல்டில் பார்த்தாலுமே 2மே ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடக்கூடிய நாடுகள். குறிப்பாக 2 பேருக்குமே ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பெரிய லெவல் இருக்குது. இந்த சமயத்தில் எந்த விதமான ஒரு சமிக்கையும் இல்லாமல், எந்த ஒரு இண்டிகேஷன்ஸும் இல்லாமல், நியூஸில் எதுவுமே வராமல் சடனாக யுஏயோட பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வராரு. ஒரு 3 மணி நேரம் பிரதமரை சந்திக்கிறாரு. பிரதமர் போய் நேரடியாக வரவேற்கிறாரு. வரவேற்ற பிறகு இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் பற்றி இப்போது அந்த அறிவிப்பு அப்படின்றது வெளியில் வந்திருக்கு. இது ஒரு மல்டிலேட்ரல் மேஜர் அக்ரிமெண்ட். இது இப்போ இந்த இடத்துல டிஃபென்ஸ் மட்டும் கிடையாது, டிஃபென்ஸ், எனர்ஜி, ட்ரேட், ஸ்பேஸ், சிவில் நியூக்ளியர், டெக்னாலஜி மற்றும் கலாச்சாரம், கல்ச்சரல் டொமைன் எல்லா இடத்துலையுமே பேசியிருக்காங்கன்றத பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல குறிப்பாக நம்மளுடைய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில் ரொம்ப முக்கியமாக அவர் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை பற்றி மட்டும் பேசியிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா LOI அப்படின்னு சொல்லக்கூடிய லெட்டர் ஆஃப் இன்டென்ட், இந்த ஒப்பந்தம் முழுவதும் கையெழுத்து ஆகலை, பட் இதற்கான லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்றது கையெழுத்தாயிருக்கு. ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது ஒரு வடிவமைக்கப்பட்டு இரு நாடுகளும் அடுத்த ஒரு 20-30 வருடங்கள் பாதுகாப்புத்துறையில் எப்படி சேர்ந்து பயணிக்க போகிறாங்க அப்படின்றது இதில் உறுதிப்படுத்துகிறாரு. இந்த ஒப்பந்தம் வெகு விரைவில் கையெழுத்தாகும் அப்படின்றதும் தெரியுது. ஸோ இந்த இடத்துல டிஃபென்ஸ் ஏரியாவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக போவோம். அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்திருக்கிறது என்ன? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன். இந்திய தளவாடங்கள் யுஏஇயில் தயாரிக்கிறது, அதே மாதிரி யுஏஇயோடைய முக்கியமான இராணுவ தளவாடங்களை இந்தியாவில் தயாரிக்கிறது. ஏன்னா யுஏஇ சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனில் எப்பயுமே இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ அவங்களுக்கு இந்தியாவில் தயாரிக்கும் போது அது ஒரு சேஃபான ஒரு சப்ளை செயினை கொடுக்குது. ஸோ நாளைக்கு என்ன பிரச்சனை அங்கே வந்தாலும் ஆயுதங்கள் தொடர்ச்சியாக இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு யுஏஇயோடைய பாதுகாப்புக்கு அது என்ஷோர் பண்ணும், வலியுறுத்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இனோவேஷன் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி. டிஃபென்ஸ் இனோவேஷனில் யுஏஇயும் பல முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க. யுஏஇயில் மிகப்பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. குளோபல் சிட்டி, அதாவது நம்மளுடைய துபாய் மற்றும் அபுதாபி இருக்குது. பல நிறுவனங்கள் அங்கே வரலாம். இந்தியாவை விட 100 மடங்கு பெட்டர் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் பாதுகாப்பு ரொம்ப அதிகம். இந்தியர்கள் பல பேர் இங்கே இருக்கிறத விட அங்கே சேஃபாக இருக்கிறதா எங்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு இனோவேஷன் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் கொண்டு வராங்க. அதே மாதிரி ட்ரைனிங், எஜுகேஷன் மற்றும் டாக்ட்ரைன்
ட்ரைனிங்கில் வேர்ல்டோடைய நம்பர் 3 நம்ம இந்தியா வந்து நம்பர் 2 இல்லை நம்பர் 3ன்னு சொல்லலாம். இராணுவ பயிற்சிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தோடைய அதிகாரிகள் மற்றும் அவருடைய இராணுவ வீரர்கள் இந்தியாவுக்கு பயிற்சிக்கு வருவாங்க. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான இராணுவ பயிற்சிகள் இந்தியா வந்து கொடுக்கும். இராணுவ படிப்பு நம்மளுடைய வெலிங்டனில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ், நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய NDMC போன்ற பைனியர் மிலிட்ரி இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய உயர் படிப்பு பட்டப்படிப்புக்கு அவங்க வருவாங்க. அதே மாதிரி இராணுவ ரீதியான யுக்திகளை எப்படி வடிவமைக்கிறது, ஆப்ரேஷன் சிந்தூர் போன்ற விஷயங்கள், ஒரு போரை எப்படி போர் யுக்தி எப்படி வடிவமைக்கிறதுனா மிலிட்ரி டாக்ட்ரைன், இந்த இடத்துல அவங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் இந்தியாவுடைய கமாண்டோ படைப்பிரிவினர் மற்றும் UAE கமாண்டோ படைப்பிரிவினர், இந்தியாவுடைய மேர்கோஸ் மெரைன் கமாண்டோஸ் மற்றும் அவங்களுடைய படைப்பிரிவு, இவங்களுடைய கூட்டு இராணுவ பயிற்சி, சைபர் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம், கவுண்டர் டெரரிசம் பயங்கரவாத தடுப்பு, கிட்டத்தட்ட 32 வருடம் இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டு சர்வீஸ் என்கேஜ்மெண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஆர்மி நேவி அவங்களோட ஆர்மி, நம்மளுடைய ஆர்மி, நேவி ஏர்ஃபோர்ஸ் வெர்சஸ் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம இதில் ஒத்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, சவுதி பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது செப்டம்பர் 2025 இது கையெழுத்தாகுது. பாகிஸ்தானுடைய இரட்டை வேடத்தை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். சுடான் போன்ற நாடுகளில் UAE மற்றும் சவுதி, அதை ஒரு எமேன் போன்ற நாடுகளில் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்காங்க. ஏன்னா 2 பேரும் நட்பு நாடுகள்னு சொன்னாலும் அவங்களுடைய நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வேறு, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்க தேசத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வேறு. ஸோ அந்த இடத்துல J-17 விமானம், அதாவது சைனாட்டிருந்து வாங்கி பச்சை பெயிண்ட் அடித்து இவங்க விற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய J-17 விமானத்தை UAEக்கு எதிராக இருக்க குரூப்ஸ்ட்டு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத இப்போ சமீப காலத்தில் பார்த்தோம். இன்னும் எதுவும் மெட்ரலைஸ் ஆகலை. பட் நம்ம அசீம் முனீர் போய் இந்த இடத்துல நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோன்னு சொல்லி UAEக்கு எதிரான ஒரு நிலையை பாகிஸ்தான் எடுக்கும் பொழுது, இந்த இடத்துல இந்தியாவும் UAEயும் பாதுகாப்பு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 8 முக்கியமான துறைகளில் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை போடுறது இது ஒன்று. பட் இது இதோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். பாகிஸ்தானுடைய பிரதமர் மற்றும் அசீம் முனீர் இந்த 2 பேரும் போய் சவுதியோடைய முகமது பின் சல்மான் அவர்கள் வீட்டு வாசலில் நின்று பிறகு எப்படியோ கெஞ்சி கூத்தாடி உள்ளே போயிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை நின்று ஃபோட்டோ போடுறதுக்கு தெரியுது. அங்கே அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். சவுதி கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, சண்டை போடுறதுக்கான வீரர்கள் கிடையாது. பாகிஸ்தான்கிட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருக்காங்க. டிஸ்போசபிளாக அவங்க ஒரு வீரருக்கு ஒரு 5000 ரியால் 10,000 ரியால்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துறோன்றது அங்கே பெரிய லெவலுக்கான ஒப்பந்தம் எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா UAE அதிபர் பறந்து அங்கேருந்து இங்கே துபாயிலேருந்து இங்கே வந்து 3 மணி நேரம் பிரதமர் அவர்களை சந்திச்சுட்டு பிரதமர் அவர்கள் நேரடியாக வரவேற்று திரும்ப போகும்போது ப்ளஸ் 8 செக்டர் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் கல்ஃப் நாடுகளில் இதுதான் ஃபஸ்ட்டு. வரலாற்றிலேயே நம்ம ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் போகிறோம் அப்படின்ற போது இஸ்ரேல் நமக்கு ரொம்ப நெடுநாளே நண்பனாக இருக்காங்க. அதே மாதிரி ஐமெக் ப்ராஜெக்டில், இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடர் ப்ராஜெக்டில் UAE ஒரு மிக முக்கியமான நாடு, இஸ்ரேலும் ஒரு முக்கியமான நாடு. 3வது ஆப்ரகாம் அக்கார்டில் முதல்ல ஃப்ரண்ட் லைன்லாம் போய் சைன் போட்டது பஹ்ரைன் மற்றும் UAE. ஸோ எந்த விதத்துலையும் இஸ்ரேல் மற்றும் UAE எதிரிகள் கிடையாது. இஸ்ரேல் மற்றும் இந்தியா உற்ற நண்பர்கள், இந்தியா மற்றும் UAE உற்ற நண்பர்கள். ஸோ ஒரு சாலிடான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ரெசன்ஸை இப்போ இந்தியாவுக்கு வந்து நம்ம கிடச்சிருக்கு, நம்ம வந்து பார்க்கணும் அதை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா UAE டிஃபென்ஸ் பாதுகாப்பில் கிட்டத்தட்ட 90% அதிகமாக அவங்க வந்து அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் இந்த மாதிரி போன்ற நாடுகளை தான் நம்பியிருக்காங்க. இந்த இடத்துல இந்தியா ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிஃபென்ஸ் பார்ட்னர். நிச்சயமாக விமானங்கள்லாம் நம்மகிட்டே கிடையாது, நம்ம கொடுக்க முடியாது. பட் இராணுவ தளவாடங்கள், அம்யூனிஷன்ஸ், மிக முக்கியமான ட்ரோன் டெக்னாலஜிஸ், இதில் இந்தியாவால் மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எல்லாரும் ட்ரோன், நீங்கள் 100 பேர் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, திரும்பவும் சொல்கிறேன், திங்கிங்கை குளோபலாக வைங்க. இப்போ UAE ஒரு மிக முக்கியமான டிஃபென்ஸ் பார்ட்னர். UAE ஒரு நல்ல மார்க்கெட். UAEக்கு விசா எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாருமே அங்கே வந்து ஒரு வரவேற்பாக தான் அவங்க பார்க்குறாங்க. நல்ல ஒரு வார்ம் பீப்புள். ஸோ டெக்னாலஜி, உங்களோட திங்கிங் எல்லாமே கொஞ்சம் குளோபலாக வச்சிங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் நிச்சயமாக பெரிய லெவலுக்கு வரும். இப்போ பேக் டு இது எனர்ஜி பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா LNG, அபுதாபியோடைய ஆட்னாக், அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி ஆட்னாக்கோடைய கேஸு ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் HPயோட டைரெக்டாக லிங்க் பண்ணுறாங்க. 0.5 மில்லியன் மெட்ரிக் டன் LNG per year அப்படின்றது கிளியர் கட்டாக இப்போ முடிவாயிருச்சு. ஸோ நம்மளுடைய இந்துஸ்தான் பெட்ரோலியமும்
அவங்களோட ஆட்னா கம்பெனியும் போடுறாங்க. 10 வருஷம் அக்ரிமெண்ட்டு, கிட்டத்தட்ட $3 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ரஃப் எடுத்தோன்னா ஒரு 28,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அதில் கொண்டு வராங்க. ஸோ UAE இப்போ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு கத்தார்லேருந்து நம்மளோட டிபெண்டன்சி கம்மி பண்ணிக்கிறோம், ரஷ்யா போன்ற நாடுகள்லேருந்து டிபெண்டன்சி கம்மி பண்ணுறோம். இப்போது செகண்ட் லார்ஜஸ்ட் LNG சப்ளையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UAE. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எனர்ஜி டைவர்சிஃபிகேஷன். UAE கிட்ட நம்ம அதிகமான எண்ணெய் மற்றும் இந்த ஆயில் அண்ட் கேஸை நம்ம வாங்கும்போது நம்ம இந்த ஷாக்ஸ்லேருந்து தப்பிச்சிக்க முடியும். அதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்கலாக நம்மளோட எனர்ஜியை வந்து நம்ம கல்ஃபில் இன்ஃப்ராவோட நம்ம வந்து மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜும் கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் எக்ஸ்பேன்ஷனில் இப்போ இருக்கக்கூடிய ட்ரேட் அப்படின்றது கிட்டத்தட்ட $100 பில்லியன். இப்போ இந்த $100 பில்லியன் உண்டான மதிப்பை 2032க்குள்ளே $200 பில்லியன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் மிக முக்கியமானது. ஸோ 2032 வெகு தூரம் இல்லை, 6 வருஷத்தில் $200 பில்லியன் அளவுக்கான வர்த்தகத்தை இந்தியாவும் UAEயும் பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இது UAE இந்தியாவுடைய CEPன்னு சொல்லக்கூடிய காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டோடைய செகண்ட் லெவல் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல புது புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க இங்கே கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்திய நிறுவனங்கள் பல பேர் ஏற்கனவே துபாயில் நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாமளும் வந்து கொண்டு வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பைலேட்ரல் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய லெவலில் இது கொண்டு போகிறோம். அதே மாதிரி UAEக்கு டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப தேவை. ஸோ இந்த சிவில் நியூக்ளியர் பார்ட்னர்ஷிப், இந்தியா கிட்ட நியூக்ளியர் எனர்ஜியை எப்படி சரியாக பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த அனுபவம் நமக்கு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், இல்லை இஸ்ரோவோடைய சேட்டலைட்ஸாக இருக்கட்டும், ஸ்பேஸ் கொலாபரேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மிக முக்கியமாக கல்ச்சரல் டைமென்ஷன். முதல்ல ஒரு இந்து கோவிலுக்கு பர்மிஷன் கொடுத்த நாடு அரபு நாடுன்னு பார்த்தீங்கன்னா UAE தான். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய கல்ச்சரல் மற்றும் எஜுகேஷனல் டைஸ், நம்மளுடைய IITs, நம்மளுடைய IIMs, இங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், SRM யூனிவர்சிட்டி போன்ற பல பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கல்லூரியோடைய எக்ஸ்டென்ஷனை இப்போ துபாயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பல பேர் துபாய், அபுதாபியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய காலத்தில் இது இன்னும் அதிகமாகும். ஸோ இது ஒரு சாலிடான ரீஜனல் டிப்ளமசி அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல இந்த சந்திப்பு நடந்து முடிஞ்ச பிறகு உடனடியாக பாகிஸ்தானுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் ஃபாரின் மினிஸ்டர் இருக்கக்கூடிய இஷாக் தர் உடனடியாக போய் இவங்களை சந்திக்கிறாங்க. யார்? சவுதியை போய் சந்திக்கிறாங்க. ஜோர்டன், துருக்கி, ஒமான் போன்ற நாடுகள் எல்லாமே இந்த இடத்துல ஃபோன் கால் வச்சு பேசுகிறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்கள். இந்தியா UAEயுடைய இந்த ஒப்பந்தம், இந்த நடந்த சந்திப்பு, இதுக்கு பிறகு பாகிஸ்தான் உடனடியாக ஃபோன் கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜோர்டன், துருக்கி, ஒமான், அமெரிக்கா போன்ற நாடுகளும் இதை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டாக ஒரு சாலிடான ஃபுட்ஹோல்டை இந்தியா வந்து எடுத்துக்குது. ஸோ UAEயோடைய மிக முக்கியமான ஒரு பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதிக்கும் நமக்கும் கூட சில இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்றது அந்த வஹாபிசம் பட் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் இது ஷரியா சட்டம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் வந்து அது பொருந்தாது. ஆனால் எமிரகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கிளியர் கட்டாக இருக்கிறாங்க. இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட் அப்படின்றது சவுதியிலையும் பேன் பண்ணியிருக்காங்க, UAEலையும் பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்குமே அதில் வந்து ஒரு கடுமையான ஒரு இது இருக்குது. எந்த காலத்துலேயுமே அவங்க வந்து லஷ்கர் இ தொய்பா போன்ற அமைப்புகளை நேரடியாக அவங்க யாருமே ஆதரிச்சது கிடையாது. அதே மாதிரி ஒரு UAEன்றது ஒரு குளோபல் சிட்டியாக, ஒரு சேஃபஸ்ட் சிட்டியாக நீங்கள் உலகத்தில் இருக்குது. ஒரு ட்ரூ குளோபல் சிட்டின்னு நம்ம சொல்லலாம். ரியாத், ஜெட்டாலாம் கூட அங்கே அவங்க சம்மந்தமான சட்டங்கள்லாம் இருக்கே தவிர நீங்கள் UAEயில் கிட்டத்தட்ட துபாய் போன்ற அபுதாபி போன்ற இடங்களில் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். இந்தியர்கள் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா UAE தான். கனடா, USA விட UAE ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த வகையில் ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னர் ஏற்கனவே இஸ்ரேல் நமக்கு இருக்குது. பட் இஸ்ரேல் ஒரு யூதர்களுடைய நாடு அப்படின்றத அடையாளத்தை தாண்டி அந்த அடையாள அரசியலை தள்ளி வச்சுட்டு போனோம் அப்படின்னா UAE இந்தியாவுடைய பார்ட்னர்ஷிப் அப்படின்றது சாலிடாக போகுது. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ரீஜனல் கான்ஃப்ளிக்ஸில் ஈரான் விழக்கூடிய ஒரு ஆபத்து அப்படின்றது இருக்குது. இந்தியா ஈரானோடைய ஒரு நல்ல உறவு இருந்தாலும் ஈரான் விழும்பொழுது சைனா எப்படி தனிமைப்பட்டு கிடக்குதோ, இப்போ சைனாவுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. ஈரான் விழுந்துருச்சு அப்படின்னா வளைகுடா நாடுகளுக்கும் சைனாவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். நம்மளை விட 5 மடங்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நாடு, ஒரு குளோபல் பவராக ஆஸ்பயர் பண்ணும். ஆனால் இங்கே தான் நம்ம கரெக்டாக அதுக்கு உண்டான மூவை நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய யெமென்ல நடக்கக்கூடிய சவுதிக்கும் UAEக்கும் கூட இருக்கக்கூடிய பிரச்சனையில் இந்தியா ஒரு மாதிரி நியூட்ரலில்
கைண்ட் ஆஃப் ஒரு டில்டட் யூஏஇ ஸ்டாண்டை தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை இல்லை, யுஏஇ மற்றும் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட 90% வந்து மேட்ச் ஆகுது. ஸோ ஒரு கான்ஃப்ளிக்டிங் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதே நீங்கள் சைனா, சவுதியும் பாகிஸ்தானுடைய அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா அதில் காமனாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே இஸ்லாமிய நாடுகள், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வஹாபி கொஞ்சம் அதிகம் ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள். அதை தாண்டி பாகிஸ்தானால் சவுதிக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சீப்பாக அவங்களுடைய வீரர்களை கொடுத்து எமன் போன்ற இடங்களில் பழி கொடுக்கலாமே தவிர பெரிய லெவலுக்கு அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி பாகிஸ்தான் மனித வளத்தை கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. யுஏஇயில் பாகிஸ்தானியர்களை வெறுக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி நிறைய பேர் நம்மளோட நண்பர்கள் எங்கிட்ட பேசியிருக்காங்க. பல நிறுவனங்களில் சூப்பர்வைசர் தாண்டி பாகிஸ்தானிகளை உள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்ற முடிவை அவங்க அன்ரிட்டனாக எடுத்திருக்காங்க. ஸோ பாகிஸ்தானால் சவுதிக்கு பெரிய லெவலில் பயன் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பாகிஸ்தான் போய் அணு ஆயுத சப்போர்ட்டை சவுதி கொடுப்பாங்களா? அதுவும் கிடையாது. சவுதி போய் பாகிஸ்தானில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த க்ரீன் பாகிஸ்தான் இனிஷியேட்டிவ்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விவசாய பூமிகளில் எடுத்து குத்தகைக்கு எடுத்து இவங்களை வச்சு வேலைக்கு வாங்கி அவங்களுக்கு தேவையான தானியங்களை எடுத்துக்கிறாங்க. அதை தாண்டி சவுதி வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ பாகிஸ்தானுக்கு பற்றி எறிகிறது என்னென்னா, யுஏஇ எப்படி இவங்க பக்கம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யுஏஇ இந்தியா பார்ட்னர்ஷிப்ன்றது நம்ம $200 பில்லியன் வர்த்தகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் சவுதி அப்படின்றது வெறும் பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் பாகிஸ்தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இந்தியாவுடைய ஒரு சைலண்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்கள் கருத்துக்கள் என்னது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.